Hi students, welcome to Samachir Study YouTube channel. If you want to score 100 out of 100 in science subject, don't skip this video, watch till the end and subscribe. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டடி மெத்தட் இருக்கும். அதுபோல சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எந்த மெத்தட்ல படிச்சா 100 அவுட் ஆஃப் 100 வாங்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். First tip என்னன்னா start to study from the introduction chapter, not from book back exercises and questions. நீங்க சப்ஜெக்ட் எப்படி படிப்பீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் கிளாஸ் டீச்சர் ஒரு டாபிக் சொல்லி கொடுத்த உடனேயே அந்த பேக்ல உள்ள டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் மார்க் பண்றீங்க. எக்ஸாமுக்கும் அந்த கொஸ்டின்ல உள்ள ஆன்சர்ஸுக்கு மட்டுமே படிக்கிறீங்க. மீதி உள்ளது எதையுமே படிக்கிறது கிடையாது. இது ரொம்ப தப்பான கான்செப்ட். சயின்ஸ்ல 100 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஸ்டார்ட் டு ஸ்டடி ஃப்ரம் த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர். ஒவ்வொரு யூனிட்டையும் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து படிக்கணும். எதனால அப்படி படிக்க சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த டாபிக்ல எதை பற்றி கொடுத்துருக்குறாங்களோ நீங்க அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ரெண்டாவது ஒரு கோர்வையாட்டு படிப்பீங்க. கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க கொஸ்டின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் படிச்சீங்கன்னு சொன்னா அது இருக்காது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், அடுத்தது இன்னொரு டாபிக்ல இருந்து வரும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் லேர்னிங் இருக்காது. மூணாவதாட்டு ஹையர் கிளாஸஸ்ல நீங்க ஜேஇஇ, நீட் அந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மெத்தட்ல இப்பவே படிச்சீங்கன்னு சொன்னா எல்லா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸையும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடா கேட்டிருந்தாங்கன்னாலும் நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே படிக்கிறதுனால அந்த ட்விஸ்டான கொஸ்டின்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா start to study from the introduction chapter, not from the book back exercises and questions. செகண்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல சில பர்டிகுலர் டாபிக்ஸை மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ், டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ். ரீசன் என்னன்னா உங்களுக்கு லாஸ் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஏதாவது கான்செப்ட் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதே போல தான் டெஃபினிஷன்ஸும். ஸோ நீங்க எல்லாமே கான்செப்ட் வைஸ் படிச்சாலுமே இந்த முக்கியமான லாஸ், தென் டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அதெல்லாம் கரெக்டா மெமரைஸ் பண்ணி தான் படிக்கணும். இன்னொரு முக்கியமான ட்ரிக் என்னன்னா நீங்க ஒரு டாபிக் ஒரு யூனிட் படிக்கும்போது அதுல உள்ள லா, டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் செப்பரேட்டா ஹேண்ட் ரிட்டன் நோட் கீப் அப் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஒரு செப்பரேட் நோட் கீப் பண்ணீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த ஒரு நோட் எடுத்து லாஸ், டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஃபைனல் ப்ரிப்பரேஷன். Therefore, memorize only laws, definitions and formulas. Then third என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் தரோலி. டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் எனிதிங் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது புக் பேக்ல உள்ள கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் படிக்கிறோம்னு சொல்லிட்டு அது புரியலைன்னாலும் அதை நல்லா உட்கார்ந்து ஒரு மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த பழக்கம் மாறணும். நீங்க எதை படிச்சாலுமே அதை கம்ப்ளீட்டா தரவா படிச்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது சால்வ் த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கான்செப்ட்ஸ். அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸ்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, தியரி டாபிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டு பிறகு லாஸ்ட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அது செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு யூனிட்ல ப்ராப்ளம்ஸ் வந்துருந்துச்சுன்னா கான்செப்ட் படிக்கும் போதே அதோட ஃபார்முலாஸோட சேர்த்து நீங்க அந்த ப்ராப்ளம் செய்தா மட்டும்தான் அது கரெக்டா உங்களுக்கு
ஆன்சர் பண்ண முடியும். மேத்தமேட்டிக்ஸ்ல அப்படி இல்லை, நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். பட் சயின்ஸ்ல கான்செப்ட் ஓரியன்டா தான் நீங்க உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஒரு யூனிட் படிக்கும் போதே ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் முடிஞ்சு ப்ராப்ளம் கொடுத்திருந்தாங்கன்னா அதை தென் அண்ட் தேர் சால்வ் பண்ணிருங்க. அதை லேட்டா சால்வ் பண்ணலாம், இல்ல மொத்தமா ப்ராப்ளம்ஸ் படிக்கலாம்னு வைக்காதீங்க. அடுத்தது, draw and practice the diagrammatic representations. சயின்ஸ்ல நிறைய டயக்ராம்ஸ் வரும். பயாலஜி ஆகட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீங்க எந்த டாபிக் படிச்சாலும் அதுல பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனோ இல்ல சாதாரணமா உள்ள டயக்ராம்ஸ் நிறைய இருக்கும். இதுக்கு ஒரே வழி பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிஸ் இட் எகெயின். சும்மா புக்ல மட்டும் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே எக்ஸாம்ல வரையலாம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த உங்களோட டிராயிங் பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ draw and practice the diagrammatic representation again and prepare it thoroughly. எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான கான்செப்ட், prepare well and revise thoroughly. That is the only way to score 100 out of 100 in science subject. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சயின்ஸ்ல 100 out of 100 உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.